ஸோ நேற்று எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்தோம். எதாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? சம்ஸ் எடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? ஸோ அதில் பவரில் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்? பவரில் இருந்தால் எல்சிஎம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்? பவர்னா எல்சிஎம்ங்கிறது த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ஹையஸ்ட் பவர். ஸோ ஹெச்சிஎஃப்னா ப்ராடக்ட் ஆஃப் காமன் லோவஸ்ட் பவர். ஸோ காமன் அந்த பேஸ் வேல்யூ வந்து எனக்கு காமனாக இருக்க மட்டும்தான். ஏன்னா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ எல்சிஎம்ங்கிறது லோவஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெளிவாக புரியுதில்ல? எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்னன்ட்டு. ஸோ பெரும்பாலும் அப்ளிகேஷன்ஸ் அம்மா கேட்டாங்கன்னா நமக்கு எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியணும். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் find the HCF and LCM of 3 power 10, 3 power minus 12, 8, 3 power 6, 3 power 3. Find the HCF and LCM of 3 power 10, 3 power minus 12, 3 power 6, 3 power 3. So HCF na enna? HCF o LCM o கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப், இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுங்கிறது நமக்கு தேவையில்லை. அப்போ பேஸ் வேல்யூ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் காமன் லீஸ்ட் பவர். ஸோ எனக்கு வேல்யூ 3 தான். ஸோ லீஸ்ட் பவர் என்ன? -12. ஸோ இதுதான் எனக்கு ஹெச்சிஎஃப். ஸோ எல்சிஎம்னா 3 பவர் 10, 3 பவர் 10. ஸோ டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது. அது எது நமக்கு குழப்பம் வரக்கூடாது? பவர் ஏன் -13 குழப்பம் வரக்கூடாது. ஸோ லீஸ்ட் பவர் -12 தான். ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ லாஸ்ட்டாக நேற்று எந்த சம் சால்வ் பண்ணிங்க? 16, 24, 36, 54. ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப், ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 2/3, 2/3, 8/9, 2/3, 8/9, 16/81, 16/81, 10/27. இப்போ வேல்யூ சொல்லுங்க. 2/3, 8/9, 16/81, 10/27. இப்போ இன்னொரு தடவை வேல்யூ சொல்கிறேன், செக் பண்ணிக்காங்க. 2/3, 8/9, 16/81, 10/27. ஸோ இதோட ஹெச்சிஎஃப், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷனாக கொடுத்தா நமக்கு என்ன ஃபார்முலா? எல்சிஎம் ஆஃப், ஸோ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 2, 8, 16, 10. ஸோ வேல்யூ மட்டும் கரெக்ட் தானே? 2/3, 8/9, 16/81, 10/27. So HCF of 3, 9, 81, 27. ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வேல்யூ, மேலே எல்சிஎம்மும் கீழே ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சா நமக்கு வேல்யூ என்ன தெரிஞ்சிடும். கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள்? எல்சிஎம். ஸோ 80 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது எனக்கு எல்சிஎம். 80 டிவைடட் பை 3. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் எடுத்துட்டோன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் என்னதான்? 2 டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ 81. ஸோ அப்போ 2 டிவைடட் பை 81. ஸோ எனக்கு எல்சிஎம் என்ன? எல்சிஎம் வச்சு ஃபார்முலா புரியுதில்ல? ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம் டிவைடட் பை டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணும். கொஸ்டின் என்னவா கேட்குறாங்களோ நியூமரேட்டருக்கு அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். டிவைடட் பை, ஸோ எல்சிஎம்மாக இருந்தால் ஹெச்சிஎஃப், ஹெச்சிஎஃப்பாக இருந்தால் எல்சிஎம். ஸோ அது ஆப்போசிட்டாக டினாமினேட்டருக்கு கால்குலேட் பண்ணும். ஆன்சர் கரெக்டாக வருதா? செக் பண்ணிங்களா? கால்குலேட் பண்ணிட்டீங்களா? த எல்சிஎம் ஆஃப் 1/3, 5/6, the LCM of 1/3, 5/6, 2/9, 4/27.
1/3, 5/6, 2/9, 4/27. ஸோ இதோட எல்சிஎம் என்ன? எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க. ஸோ சம் இன்னொரு தான் சொல்கிறேன், செக் பண்ணிக்காங்க. 1/2, 1/2, 2/3, 5/9, 6/13, சாரி 1/3, 5/6, 2/9, 4/27. 1/3, 5/6, 2/9, 4/27. ஸோ இதோட எல்சிஎம் 20/3. எல்லாருக்கும் ஆன்சர் வருதா? 20/3. Arrange the fractions. Arrange the fractions. 17/18, 17/18, 31/36, 17/18, 31/36, 43 divided by 45, 43 divided by 45, 59/60, 59/60. So arrange the fractions. 17/18, 31/36, 43/45, 43 divided by 45, 59 divided by 60 in the ascending order. Ascending na enna? சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூ. டிசெண்டிங்னா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ. சரி, எப்படி அசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியும்? டேரெக்டாக கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படி எழுத முடியுமா? முடியாது. ஸோ ஏன்னா எனக்கு டினாமினேட்டர் சேம் வேல்யூவாக இருந்தால் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வேல்யூ வச்சு ஸோ சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூவுக்கு நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். ஸோ அப்போ நான் டினாமினேட்டர் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். நான் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்து எனக்கு ஆர்டர் என்ன அப்படிங்கிறத ஸோ இந்த நம்பரை பேஸ் பண்ணி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுங்க. டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுங்க. டினாமினேட்டருக்கு எல்சிஎம் ஒரு சின்ன பேனை மட்டும் ஆஃப் பண்ணி போயிட்டு இங்கே பேன் வாங்கி பார்த்தேன், பேப்பர் பறந்துட்டு இல்லைங்க சார், ஸ்விட்ச் இல்லை, அந்த ரெகுலேட்டர் மட்டும் கீழே இது பண்ணுங்க. கீழே இல்லை இருக்காது, ஓப்பன் ஆஃப் ஆகும். எல்சிஎம் என்ன? 18, 36, 45, 60யோட எல்சிஎம் 180, 180. ஓகே, ஸோ அடுத்த இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும்? ஸோ 180 டினாமினேட்டர் எல்லாமே 180 நான் சேஞ்ச் பண்ணோன்னா ஸோ இப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறேன், நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 10ஆல் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா நியூமரேட்டரே நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள் ஃபாஸ்ட்டாக. எல்லாருமே கால்குலேட் பண்ணுறீங்களா? ஸோ எனக்கு எல்சிஎம் 180. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆர்டரில் எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் என்ன வேல்யூ வருது. ஃபர்ஸ்ட் நம்பர் 170/180. செகண்ட் நம்பர் 155 divided by 180. தேர்ட் நம்பர் 72 divided by 180. ஃபோர்த் நம்பர் 177 divided by 180. சால்வ் பண்ணிட்டீங்களா சார்? சம் என்னன்னு புரியுதுல? இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ நான் எனக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டர் வேல்யூவை நான் சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூவுக்கு டேரெக்டாகவே நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். ஸோ அப்போ டினாமினேட்டரை நான் சேமாக மாற்றணும்னா அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எனக்கு 8, 13, 45, 60க்கான எல்சிஎம் என்னன்னா 180. ஸோ இப்போ இங்கே 180னா நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நான் நியூமரேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். நான் கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 155 divided by 180. ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். நியூமரேட்டரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 172. 172 divided by 180. 3. ஸோ 176
7 divided by 180. 170, 155, 172, 177. ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு எது வரும்? 155. செகண்ட் ஒன் 170. தேர்டு 172. ஃபோர்த்து 177. ஸோ ஃபஸ்ட்டு 155 அப்படின்னா எனக்கு 31 divided by 36. ஸோ சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூக்கு எழுதுகிறோம். ஸோ அப்போ செகண்ட் ஒன் 170 divided by 180னா 17 by 18 is less than. So third one 172. 43 divided by 45 is less than 59 divided by 60. 31, 17, 43, 59. The HCF of 9 by 10, 12 by 25, the HCF of 9 by 10, 9 by 10, 12 by 25. The HCF of 9 by 10, 12 by 25, 18 by 35, 18 by 35, 20, 21 by 40, 21 by 40. ஸோ எனக்கு HCF கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணும்? HCF கேட்டிருக்காங்கன்னா ஸோ நியூமரேட்டர் HCF, டினாமினேட்டர் LCM. ஸோ அப்போ HCF ஆஃப் 9, 12, 18, 21. LCM of 10, 25, 35, 40. ஸோ HCF எடுத்தால் எனக்கு HCF 3 தான். ஸோ காமன் வேல்யூ ஃபஸ்ட்டு எனக்கு 3 தான் வரும். ஸோ அதுக்கடுத்து எனக்கு HCF எடுக்கும். எஸ், காமன் வேல்யூ எனக்கு 3 தான். ஸோ டிவைடட் பை LCM 10, 25, 35, 40. 502, 5, 7, 8. Again 2, 1, 5, 7, 4. 5 4s are 20. 20 into 7, 140. 140 into 10, 1400. ஸோ இப்போ எனக்கு LCM 1400. ஸோ அப்போ இதோட HCF என்ன? 3 by 1400. 3 by 1400. The HCF and LCM of 10 A square B square C square. The HCF and LCM of 10 A square B square C square. 15 A B square C cube. 15 A B square C cube. 20 B cube C square. 20 B cube C square. Find the HCF and LCM of 10 A square B square C square. 10 A square B square C square. 15 A B square C cube. 15 A B square C cube. 20 B cube C square. 20 B cube C square. ஸோ எனக்கு இங்கே நம்பர்ஸ் என்னவா இருக்குது? ப்ரைமோட ஃபேக்டர்ஸாக இல்லை. ஸோ நான் ப்ரைமுக்கு மாற்றணும்னா இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு 2 into 5. 2 into 5 A square B square C square. A square B square C square. ஸோ 15ங்கிறது 3 into 5 A B square C cube. ஸோ லாஸ்ட்டாக 2 square into 5. 4 into 5 எனக்கு அது என்ன வரும்? 2 square. 2 square into 5 எனக்கு A வேல்யூ இல்லை. B cube C square. B cube C square. ஸோ எனக்கு LCM அப்படின்னா என்ன? LCM ப்ராடக்ட் ஆஃப் ஆல் highest பவர்.
ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். எனக்கு இங்கே 2 3 5 இருக்குது. 2ல் ஹையஸ்ட் பவர் எது? 2 ஸ்கொயர். ஸோ 3ல் 3 தான், 5 5 தான். ஸோ ஏல ஹையஸ்ட் பவர் ஏ ஸ்கொயர், பி கியூப், சி கியூப். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி கியூப் சி கியூப் அப்படிங்கிறது எனக்கு எல்சிஎம். ஹச்சிசிஎஃப்னா ஹச்சிசிஎஃப் ப்ராடக்ட் ஆஃப் காமன் லோவஸ்ட் பவர். ஸோ காமன், எனக்கு காமன் வேல்யூ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது? ஸோ மூணுக்குமே காமனாக 5 இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ 5, ஸோ அது லோவஸ்ட் பவர், லீஸ்ட் பவரே 5 தான். ஸோ பியில் லீஸ்ட் பவருங்கிறது ஸ்கொயர், சியில் ஸ்கொயர், 5 இன்ட்டு 5 பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு ஹச்சிசிஎஃப், 5 பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ இதை நம்ம தெளிவாக நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம்னா ஹச்சிசிஎஃப்னா என்ன தெரியும், ஆனால் அந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடக்கூடாது, கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஏபிசி கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேல்யூ இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அந்த டேரெக்டாக ஏனா ஏ, பினா பி, சினா சி அந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஸோ இது எல்சிஎம், இது ஹச்சிசிஎஃப். So next sum, the HCF and LCM of the HCF and LCM of the HCF and LCM of x square minus 6x, the HCF and LCM of x square minus 6x plus 9. X cube minus 27. ஸோ இது எனக்கு பவர் 2 உள்ள ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எனக்கு ஆட் பண்ணால் 9 வரணும், சாரி மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். ஸோ ஆட் பண்ணால் 6 -6 வரணும், ஆட் பண்ணால் -6 வரணும். ஸோ அப்போ என்ன வரும்? 3. என்ன வேல்யூ வரும்? ஸோ 3 மெத்தடில் கண்டுபிடிப்போம்ல. ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் -6 வரணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எனக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எக்ஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபேக்டர் எடுத்தேன்னா எனக்கு -3 -3. நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 9. ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் தான் -6. ஸோ அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்ன? எனக்கு எக்ஸ் -3 எக்ஸ் -3. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? ஸோ எனக்கு எக்ஸ் -3 நமக்கு 2 ஃபார்மெட் உண்டு. ஸோ இங்கே நான் எதை எடுக்க போகிறேன் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இன் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ எனக்கு ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 3. ஸோ அப்போ ஏ மைனஸ் பினா எக்ஸ் -3, ஏ ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், ஏ இன்ட்டு பிங்கிறது 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது 3 ஸ்கொயர் 9. ஸோ அப்போது அதோட ஃபேக்டர்ஸ் இது தான், எக்ஸ் -3 எக்ஸ் -3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. ஸோ இது எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன? எல்சிஎம். ஸோ இது என்ன எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் -3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஃபஸ்ட் ஒன். ஸோ எக்ஸ் -3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. இதில் எல்சிஎம் அப்படின்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர்ஸ். ஸோ அப்போ எனக்கு ஹையஸ்ட் பவர்னா எக்ஸ் -3 இருக்குது. அப்போ எக்ஸ் -3 த ஹோல் ஸ்கொயர். எனக்கு ஹையஸ்ட் பவர் எது? 2ல் எக்ஸ் -3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எனக்கு இந்த ஈக்குவேஷன் இது அப்படியே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் 3x ப்ளஸ் 9. ஸோ அது காமனாக இல்லை, நம்ம என்ன எடுப்போம்? ஆல், ப்ராடக்ட் ஆஃப் ஹையஸ்ட் ஆல் பவர். ஸோ இது ஹச்சிசிஎஃப் அப்படின்னா எக்ஸ் -3. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் காமன் லீஸ்ட் பவர். ஸோ அப்போது எக்ஸ் -3 எனக்கு காமனாக இருக்கக்கூடியது எக்ஸ் -3 மட்டும்தான். ஸோ அதோட பவர் மட்டும் நான் எக்ஸ் -3 மட்டும் எடுத்துக்கிறேன், அது எனக்கு ஹச்சிசிஎஃப். புரியுதுல? இது
ஈக்குவேஷனாக கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். 2 numbers are in the ratio. 2 numbers are in the ratio of 15:11. 2 numbers are in the ratio of 2 numbers are in the ratio of 15:11. 2 numbers are in the ratio of 15:11. If their HCF is 13. If their HCF is 13. If their HCF is 13. Find the numbers. Find the numbers. Find the numbers. 2 numbers are in the ratio 15:11. If their HCF is 13. Find the number. So இது எப்படி நம்பர் கண்டுபிடிக்கணும்? ஸோ எனக்கு 2 numbers ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. எனக்கு நம்பர் 2 numbers என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுதோட HCF எனக்கு 13 கொடுத்துட்டாங்க. ஸோ 2 numbers எனக்கு நமக்கு ரேஷியோனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரேஷியோவாக கொடுத்துட்டு எஸ், ரேஷியோவாக கொடுத்துட்டு நம்பர்ஸ் கேட்டாங்கனாலே எக்ஸ். ஸோ அப்போ நான் 2 numbers-ங்கிறது எனக்கு 15x 11x. ஸோ அப்போ நான் 15x-க்கும் 11x-க்கும் HCF எடுத்தேன்னா எனக்கு HCF என்ன? 15. சாரி எக்ஸ், எனக்கு HCF-ங்கிறது எக்ஸு. ஸோ அப்போ HCF எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. எனக்கு HCF எக்ஸ் அப்படின்னா எனக்கு HCF-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 13. அப்போ எனக்கு எக்ஸ் 13 அப்படின்னா 15x 11x. அப்போ 15 × 13 150, 195, 150, 165, 195, 165, 195, சாரி 13 தானே, அதே 15ஆலே மல்டிப்ளை பண்ணிட்டேன் பாரு. 130, 143. So 15 × 13, 11 × 13. 15 × 13, 11 × 13. 195, 143. புரியுதுல? டேரெக்டாக ஈஸியான சம் தான். ஸோ ஒரு 3 சம் கேட்குறாங்கன்னா ஒரு சம் எல்சிஎம் HCFல ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். 2 சம் கொஞ்சம் யோசித்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். Two numbers are in the ratio. 2 numbers are in the ratio of 3:4. 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 Their LCM is 84. Their LCM is 84. Their LCM is 84. Find the numbers. Find the numbers. ஸோ அப்போ எனக்கு 2 numbers அப்படிங்கிறது என்ன? 3x 4x. ஸோ அப்போ 3x-க்கும் 4x-க்கும் நான் LCM எடுத்தேன்னா எனக்கு எக்ஸு 3 × 4 12, 12x. எனக்கு LCM என்ன? 12x. எனக்கு 12x 84 அப்படின்னா எக்ஸுங்கிறது 84 divided by 12. 84 divided by 12. ஸோ அப்போ கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 7. எக்ஸோட வேல்யூ 7. ஸோ எக்ஸு 7 அப்படின்னா அந்த 2 numbers என்ன? 21, 28. 21, 28. 2 numbers 21, 28. ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. Next sum. The sum of 2 numbers is 20. The sum of 2 numbers is 20. The sum of 2 numbers is 20. Their product is 96. Their product is 96. Then their HCF is. Then their HCF is. The sum of 2 numbers is 20. நான் 2 numbers என்ன எடுத்துக்கலாம்? X and Y. ஸோ அதோட சம் என்ன கொடுத்துட்டாங்க? X plus Y 20. ஸோ X into Y 96. இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. இதோட HCF என்ன? எப்படி சால்வ் பண்ண முடியும்? HCF கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 2 numbers தெரியணும். 2 numbers தான் என்னவா கொடுத்துட்டாங்க? நமக்கு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சால்வ் பண்ணி XYயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு
அந்த எக்ஸ்ஒய்க்கு நான் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். புரியுதல் என்ன சொல்கிறேன்ட்டு? சால்வ் பண்ணி என்ன ஃபஸ்ட் எனக்கு எக்ஸ்ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ்ஒய்யோட வேல்யூ ஸோ அங்கே எனக்கு ப்ளஸ் மைனஸ் ஸோ அந்த இதில் இருந்ததுன்னா நான் கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு ஒன்று சம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்று ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் ஒய்யோட வேல்யூ நான் என்னவா எடுத்துக்கலாம்? 96 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எடுத்து நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்மா. எனக்கு இந்த ஈக்குவேஷனை வச்சு வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ் ப்ளஸ் 96 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. எனக்கு எல்சிஎம் எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 96 இஸ் ஈக்குவல் டு 20x. 20x. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 96 இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு ஆட் பண்ணால் 96 வரணும். சாரி, மல்டிப்ளை பண்ணால் 96 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 20 வரணும். இப்போ இங்கே எனக்கு மைனஸ் வருதுனாலே இப்போ இங்கே எனக்கு ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ இங்கே எனக்கு 96 என்ன வேல்யூ வரும்? 96 என்ன வேல்யூ வரும்? 8 and 12. 8 and 12. ஸோ அந்த ரெண்டு வேல்யூ தான் எனக்கு என்ன வரும்? நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் 20 வரும். ஸோ அப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 96, ஆட் பண்ணால் மைனஸ் 20. ஸோ அப்போ 8 and 12 எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 96 வந்துடும். ஆனால் ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 20 வரணும். கண்டிப்பாக ரெண்டுமே சேம் சைனு மைனஸாக தான் இருக்க முடியும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு இங்கே ப்ளஸ்ஸு, ஆட் பண்ணானா எனக்கு மைனஸ் 20. ஸோ அப்போ நான் எடுத்தேன்னா எனக்கு ஃபேக்டர் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதான் அதோட ரெண்டு ஃபேக்டர்ஸ் எனக்கு. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது என்ன? 8 ஆர் 12. எக்ஸு 8 அப்படின்னா இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஒய் என்ன? 12. எக்ஸு 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 8. ஸோ அப்போ எனக்கு ரெண்டு வேல்யூ என்ன? 2 நம்பர்ஸ் என்ன? 8 and 12. புரியுதுல என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இங்கே டேரெக்டாக நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் எக்ஸோட வேல்யூ 8 ஆர் 12. 8 இருக்கலாம், 12 இருக்கலாம். 8 இருந்தால் எனக்கு ஒய் 12, எக்ஸு 12 இருந்தால் ஒய் 8. ஸோ அப்போ எனக்கு 2 நம்பர்ஸ் என்ன? 8 and 12. இதோட ஹச்சிசிஎஃப் என்ன? 4. இதோட ஹச்சிசிஎஃப் என்ன? 4. இதுக்கு டேரெக்டாக 8 and 12க்கு ஹச்சிசிஎஃப் கேட்டுடலாமோ? ஸோ சம்மா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்தவனே சொன்னால் ஓரளவுக்காக புரிஞ்சிடும். ஸோ எந்த இடத்துல நமக்கு தடுமாற்றம் வரும் அப்படின்னா, நம்பர் சிஸ்டமில் சம்மு கொடுக்கும் போது அதை புரிஞ்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ், ரேஷியோ, இப்போ இதுக்கு முன்னாடி சம்மு பார்த்தோம். எல்லா கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ரேஷியோங்கிறது எல்லா இடத்துலையுமே வரும்ட்டு. எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இங்கே பார்க்க போகிற எல்லா டாப்பிக்லையுமே ரேஷியோ உண்டு. அடுத்து டைமண்ட் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ, பர்சன்டேஜ் ரெண்டுமே உண்டு. ஸோ ஈக்குவேஷனை வச்சு அந்த இடத்த சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் பேசிக் கான்செப்ட்ஸு எல்லா இடத்துலையுமே நமக்கு வரும். அது முக்கியமாக ரேஷியோ, ப்ரொபோர்ஷனும் பர்சன்டேஜும் அந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். ஓகே தானே? புரியுதுல? ஸோ ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 4. ஹச்சிசிஎஃப் இஸ் 4. ஸோ நெக்ஸ்ட் சம். The sum of two numbers is 187. The sum of two numbers is 187. And their HCF is 17. And their HCF is 17. What is the number of such pairs of? What is the number of such pairs of number satisfying the above condition? The sum of two numbers is 187. The sum of two numbers is 187. And their HCF is 17. And their HCF is 17. What is the number of such pairs of? What is the number of such pairs of numbers satisfying the above condition? Sum of two numbers 187. Sum of two numbers 187. And their HCF is 17. And their HCF is 17. What is the number of such pairs of numbers satisfying the above condition? So எனக்கு 2 numbers என்ன? X, Y. ஸோ அதோட HCF 17 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 2 நம்பர்ஸோட சேர்ந்து தான் அந்த HCF அப்படிங்கிறது இருக்கும். இப்போ XYயோட மல்டிப்ளை பண்ணோன்னா
ஸோ அதோட ஃபேக்டராக தான் இருக்கும் 17 அப்படிங்கிறது. ஸோ இப்போ எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்குது. அதோட சம் என்ன கொடுத்துட்டாங்க? 187. ஸோ எனக்கு HCF 17 கொடுத்துட்டாங்க. எனக்கு HCF என்ன கொடுத்துட்டாங்க? 17. 2 நம்பர்ஸோட சம் எனக்கு 187 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த HCF 17னா எனக்கு 2 நம்பர்லையுமே அதோட ஒரு ஃபேக்டராக எனக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக 17ஓட மல்டிபிள்ஸாக தானே இருக்கும். HCF 17னா 17ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பருங்கிறது 17 மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு 17 எதோட மல்டிபிள் எனக்கு தெரியலை. ஸோ செகண்ட் நம்பர் 17 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்குது. புரியுதில் என்ன சொல்கிறேன்ட்டு நான்? நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நான் நம்பர் எடுக்கலை. நான் என்ன எழுதியிருக்கேங்கிறது புரியுதா? நான் நம்பரை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுக்கலை. ரெண்டுக்குமே எனக்கு HCF 17 கொடுத்துட்டாங்க. அப்போ 2 நம்பர்ஸும் கண்டிப்பாக எதோட மல்டிபிளாக இருக்கும்? 17ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். ஆமாம் தானே? அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 17. ஸோ அதோட ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் செகண்ட் நம்பர் அதோட ஒரு வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு இந்த 2 நம்பர்ஸுங்கிறது கிடைக்கும். ஸோ அதோட சம்மு தான் எனக்கு என்ன? 187. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல? இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10, 25 இருக்குது. 10, 25 இதோட HCF என்ன? 5. ஸோ ரிமைனிங் இங்கே 2வும் 2, 5, 2, 5. ஸோ இதோட HCF 5. ஸோ இப்போ 5 அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10 கிடைக்கும்? 2 ப்ளஸ் 25 அப்படின்னா செகண்ட் நம்பரு 5. ஸோ ரெண்டுதோட சம் எனக்கு என்ன? 35. ஸோ அப்போ இங்கே சம் எக்ஸுங்கிற வேல்யூ சம் ஒய்ங்கிற வேல்யூவெல்லாம் எனக்கு மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு அந்த சம் கிடைக்கும். அதை தான் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் 2 நம்பருக்கு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நான் எடுக்கலை. புரியுதில் என்ன எழுதியிருக்கேன்ட்டு? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 187 டிவைடட் பை 17. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1, 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது எனக்கு 11 அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சச் பேர்ஸ் ஆஃப் நம்பர் சாட்டிஸ்ஃபைங் த அபோவ் கண்டிஷன்? ஸோ HCF வந்து ஸோ அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒயில் எனக்கு என்ன வேல்யூ வந்தா கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் எனக்கு என்ன வேல்யூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன வேல்யூலாம் வந்தால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? HCF 17 இருக்கணும். எக்ஸ் ஒய்யை வச்சு அங்கே நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு HCF 17 இருக்கணும். கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? சம்முங்கிறது 187 இருக்கணும். 187 இருக்கணும். ஸோ அப்படி என்னெல்லாம் பேர்ஸ் வரும்? என்னென்ன பேர்லாம் வரும்? 110. நெக்ஸ்ட்டு 2, 9, 2, 9, 3, 8, 3, 8, 4, 7, 4, 7, 5, 6, 5, 6. ஸோ இந்த பேர் எல்லாமே வரும். புரியுதில் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ நமக்கு 2 நம்பரோட சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட HCF கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு டேரெக்டாக முன்னாடி நம்ம பார்த்த சம்லாம் சம்முன்னு கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வச்சு XY வேல்யூ கண்டுபிடிச்சி நான் HCF என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல எனக்கு என்ன கேட்குறாங்க? ஸோ அந்த XY இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு HCF 17னா அதோட எந்த 2 நம்பர்ஸ்லாம் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 187ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் எனக்கு கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு HCF 7 இருக்கக்கூடிய 2 நம்பர் எனக்கு HCF மட்டும்தான் 17 தெரியும். ஆனால் அதோட எந்த 2 நம்பர்ஸ் ஸோ ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் எதெல்லாம் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சம் 187 வரும் அப்படிங்கிறதா கண்டிஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்னெல்லாம் வரும்? 1, 10, 2, 9, 3, 8, 4, 7, 5, 6. ஸோ இந்த பேர்லாம் எனக்கு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த XYங்கிற இந்த 2 இடத்துல நான் இதை வச்சு மல்டிப்ளை பண்ணேன்னா அந்த கண்டிஷன் 187 அப்படிங்கிறத எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். 17 கூட 110 அப்படிங்கிறத வச்சு ஸோ எனக்கு ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இந்த இடத்துல XYயோட வேல்யூ எனக்கு இதுங்கிறத கண்டுபிடிக்காமல் அந்த கண்டிஷன் எப்படி நான் சொல்ல முடியும்? நீங்கள் 11 தெரிஞ்சதுக்கப்புறம் தானே இப்போ 110 நாங்கள் வரும்னு சொல்கிறீங்க. இதை கண்டுபிடிச்சாதான் எனக்கு என்ன பேர் வரும்னு அந்த இடத்துல எனக்கு தெரியும்.
புரியுதா? இப்போ இன்னொன்று இந்த பேர் கேட்குறாங்கன்னா இல்லை ஒரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய பேர் அப்படிங்கிறது கோப்ரைம் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல 16 வருதுன்னு வச்சுக்கோங்க. 16ங்கிறது எனக்கு என்னவா வரலாம்? 12 into 4 12 4 ஆட் பண்ணால் எனக்கு 16 வரும். ஸோ ஆனால் நான் 4 and 12 எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு அதுக்குள்ளேயே எனக்கு அதோட HCF என்னவா இருக்கு? 4. கோப்ரைம் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கணும் இந்த இடத்துல. எனக்கு என்னவா இருக்கணும்? கோப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்தது எல்லாமே கோப்ரைமான்னு பாருங்க. அதுக்கு எதுக்காக ஃபேக்டர்ஸ் இருக்கா? HCF இருக்கா? ஸோ இதோட HCF 1 தான். அதோட HCF இந்த 5 பேருக்குமே HCF எனக்கு என்ன தான்? 1. ஸோ அது எப்போ எனக்கு வரும் அப்படின்னா இங்கே ஈவன் நம்பராக வரும்போது, பெரும்பாலும் ஈவன் நம்பராக வரும்போது ஸோ அந்த மாதிரியான வேல்யூஸ் வரும். ஸோ ஆனால் அது என்னவா இருக்கக்கூடாது? கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்? எனக்கு ஆல்ரெடி இங்கே 17 தான் HCF. அந்த கண்டிஷன் மட்டும் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். புதுசாக நான் XY இந்த வேல்யூவும் போய் கொண்டு போனேன்னா எனக்கு என்னவாயிடும்? HCF சேஞ்ச் ஆகுமா இல்லையா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ 11 இருக்குது. இந்த 11 இருக்க இடத்துல விட்டுருங்க. இப்போ 16 தான் எனக்கு சம் வருதுன்னா ஸோ எனக்கு 9 7 இருக்கலாம். ஏன்னா இந்த 2 வேல்யூக்கு எனக்கு என்ன கிடையாது? HCF வந்து 1 தான். ஸோ அப்போ எந்த சேஞ்சஸும் வராது. புரியுதா ஏன் அந்த இடத்துல நம்ம கோப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கிறோங்கிறது? புரியுதுங்களா மேம்? நீங்கள் 2 கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. நேற்று அட்டன் பண்ணீங்களா? LCM HCF கான்செப்ட் ஆல்ரெடி தெரியல மேம். புரியுதா? ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி நான் சம் வரும்போது சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு சம் நோட் பண்ணுங்க. ஸோ 2 நம்பரோட சம் எனக்கு 248 அதோட HCF வந்து 31. HCF 31. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பேர்ஸ், ஹவு many நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆர் தேர்? ஸோ எனக்கு இதில் எத்தனை பேர் இருக்குது? எனக்கு நம்பர் ஆஃப் பேர்ஸ் தான் கேட்குறாங்க. 5 பேர்ஸ் இருக்குது. எனக்கு 2 நம்பர்ஸோட சம் வந்து 248. 2 நம்பர்ஸோட சம். ஸோ இல்லைன்னா நீங்கள் எப்படி எழுதிக்காங்க? 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? A + B. எனக்கு அதோட சம் என்ன? 248. எனக்கு 2க்கும் HCF என்ன? 31. 2க்கும் HCF எனக்கு 31 அப்படின்னா சம் எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூவும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த சம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்காங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் திரும்பி பார்த்தீங்கன்னா. எனக்கு 2 நம்பர்ஸோட சம்னா A + B எனக்கு 248. எனக்கு 2க்கும் HCF 31னா ஸோ இங்கே ஒரு வேல்யூவாலையும் செகண்ட் நம்பர் இந்த ஒரு வேல்யூவாலையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 248ங்கிறது அதோட சம்மாக கிடைக்கும். HCFனா என்ன? கண்டிப்பாக அதோட மல்டிபிள், அதோட ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும். அது ஆமாம் தானே? அந்த நம்பரோட ஒரு ஃபேக்டராக தானே இருக்கும் HCF. நேற்று பார்த்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் சம் வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த நம்பர் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அந்த வேல்யூ அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 248. ஸோ அதுக்காக தான் முன்னாடி இந்த சின்ன நம்பரை வச்சு நான் சொன்னேன். எனக்கு 2 நம்பர்ஸ் 10 25 அப்படின்னா அதோட HCF எனக்கு 5. HCF 5. ஸோ HCF 5 அப்படின்னா ஸோ இங்கே ஒரு வேல்யூவாலையும் இங்கே ஒரு வேல்யூவாலையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு சம்முங்கிறது 35. ஸோ இங்கே என்ன வேல்யூவால் நான் மல்டிப்ளை பண்ணுவேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த வேல்யூ அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வேல்யூவாக தான் எனக்கு இருக்கும். கண்டிப்பாக வேறு வேல்யூவாக தான் எனக்கு அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால தான் நான் X and Y அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூவால் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த 2 நம்பர் கிடைக்கும். அதை சம் பண்ணும்போது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பேர்ஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். X + Y என்ன வருது? 8. X + Y 8. என்னெல்லாம் வரும்? 1 7 2 6 3 5 4 4. ஸோ அகைன் 5 3 அப்படின்னு எழுதிடக்கூடாது. எல்லாம் ஒன்று தான். 5 3னாலும் ஒன்று தான், 6 2னாலும் ஒன்று தான், 7 1னாலும் ஒன்று தான். 8க்கு வராது, அதோடு நின்றோம். ஸோ ஆனால் எங்கே எப்படி 4 பேர் வரும்? எனக்கு 4 பேர் வராது. ஏன்னா எனக்கு இது நான் ப்ரைம் நம்பர்ஸ். இதுவும் கோப்ரைம் நம்பர் கிடையாது. 2 6 எனக்கு கோப்ரைம்ஸா? இல்லை. எனக்கு அதுக்கு HCF என்ன? 2. எனக்கு 4 4க்கு HCF என்ன? 4. அப்போ எனக்கு கோப்ரைம் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கணும். கோப்ரைம் அப்படின்னா அதோட HCF என்னவா இருக்கணும்?
1. இந்த கோப்ரேம் மறந்துடாதீங்க. பேர்ஸ் கண்டுபிடிக்கணும். பேர்ஸ்ன்னு இல்லை சார், கோப்ரேம் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஏன் இந்த இடத்துல எனக்கு இதை தவிர வேற பேர் வரக்கூடாது? ஏன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? HCF 31 மட்டும்தான் இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளா. ஸோ 26 எனக்கு வரும். வேல்யூ என்ன? 31 into 2 என்ன? 31 into 2 62. 31 into 6 180. 186. ஸோ இதுக்கு HCF என்னன்னு பாருங்க. 62 186 2 31 93. So again என்ன ஆயிடுது? ஸோ இங்கே நான் இந்த வேல்யூவை ஆட் பண்ணேன்னா எனக்கு HCF என்னவா சேஞ்ச் ஆகிடுது? 62 மாறிடும். காரணம் என்ன? அது கோப்ரேம் நம்பர்ஸ் இல்லை. எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். HCF 31 மட்டும் இருந்து அந்த 2 வேல்யூ எனக்கு கிடைக்கணும்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் என்ன பேர்லாம் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும். புரியுதல்? எப்போ புரியுதா? ஸோ அது கோப்ரேம் நம்பர்ஸ் தான் மட்டும்தான் இருக்கணும். அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர்ஸ் கேட்கும் போது பேர்ஸ் நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கணும். The HCF of 2 numbers is 11. The HCF of 2 numbers is 11. The HCF of 2 numbers is 11. And their LCM is 693. And their LCM is 693. And their LCM is 693. LCM is 693. If one of the number is 77. If one of the number is 77, find the other. If one of the number is 77, if one of the number is 77, find the other. Find the other. சரிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? The HCF of 2 numbers is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other. Product of 2 numbers is equal to LCM of product of LCM and HCF. Product of LCM and HCF. எனக்கு LCMும் HCFும் கொடுத்துட்டாங்க. 693 into 11. ஸோ எனக்கு ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 77. ஸோ அனதர் நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இன்னொரு நம்பர் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பரை நான் கண்டுபிடிக்கணும்னா 693 into 11 divided by 77. 1 7 7 வச்சு கேன்சல் பண்ணுறேன். ஸோ இன்னொரு நம்பர் எனக்கு என்ன? 99. ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to product of LCM and HCF. LCM is always greater than HCF or HCF is greater than LCM. LCM HCF ல எது greater value இருக்கும்? LCM is greater than HCF. Okay, next. The sum of 2 numbers is 462. The sum of 2 numbers is 462. The sum of 2 numbers is 462. And the highest common factor is 22. Highest common factor is 22. What is the minimum number of pairs that satisfy these conditions? What is the minimum number of pairs? What is the minimum number of pairs that satisfy these conditions? So minimum number of pair. So அப்போ நான் என்ன பண்ணணும்? 22x 22y is equal to 462. X plus y is equal to 462 divided by 22. எனக்கு என்ன வருது? 21. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எனக்கு 21 அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் வரும்? ஸோ 1 அப்படின்னா 1 into 21. 2 அப்படின்னா 2 என்ன வரும்? 2 10.5. ஃப்ராக்ஷன்லாம் எடுக்கக்கூடாது.
ஸோ ஹோல் வேல்யூவாக மட்டும்தான் நமக்கு இருக்கணும். ஸோ 2 10.5 வராது, 3 இன்ட்டு சாரி. ஸோ 2 அப்படின்னா என்ன வரும்? 19. எனக்கு சம் தான் எடுக்கிறேன். 1 + 20, 1 + 20, 1 + 20, 2 + 19, 2 + 19, 3 எடுத்தா 18, 4 17, 5 16, 6 15, 7 14, 8 9 12 10 11. ஸோ இந்த பேர்லாம் வரும். அதுக்கடுத்து 11 10 அப்படியே ரிவர்ஸில் போக அது விட்டுருங்க. ஸோ 21 1 2 3 4 ஓகே, 20 19 18 17 16 15 14 13 ஓகே டன். ஸோ அப்போ என்ன ஆகும்? இதில் எந்தெந்த பேரெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு 120 இந்த பேர் வருமா? HCF என்ன? 1 தான் வரும். செகண்ட் பேர் வருமா? 219 அந்த பேரும் வரும். 318 வருமா? வராது. எனக்கு HCF என்ன? 3. 417 வருமா? இந்த பேர் வரும். ஸோ 516 அந்த பேரும் வரும். எனக்கு HCF 1 தான். 615 வருங்களா சார்? 3ங்கிறது எனக்கு HCF வராது. 714 வராது. எனக்கு 7 HCF. 813 வரும். ஸோ 912 எனக்கு அதோட HCF என்ன? 3 அந்த பேர் வராது. 10 11 அப்போ எனக்கு எத்தனை பேர் வரும்? HCF of 77 and 99 is 11. The HCF of 77 and 99 is 11. The HCF of 77 and 99 is 11. Find their LCM. Find their LCM. Find their LCM. So, என்ன formula? Product of two numbers is equal to LCM into HCF. என்ன வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வேல்யூ HCF of 77 and 99 is 11. HCF கொடுத்துட்டாங்க, 2 numbers கொடுத்துட்டாங்க, எனக்கு LCM கேட்டிருக்காங்க. அப்போ 77 into 99 divided by 11, 7 into 99, 7 into 90, 630, 7 into 90, 63, 693. So next sum note பண்ணிக்காங்க. The LCM of two numbers is 20 times their HCF. The LCM of two numbers is 20 times their HCF. The LCM of two numbers is 20 times their HCF. If one of the numbers is 160, if one of the numbers is 160 and the sum of HCF and LCM is 840 and sum of HCF and LCM, sum of HCF and LCM is 840. The other number is sum சொல்லுங்க. The LCM of two numbers is 20 times their HCF. If one of the numbers is 160, and the sum of HCF and LCM is 840, and sum of HCF and LCM is 840, the other number is so the LCM of two numbers 20 times their HCF. So அப்போ LCMங்கிறது என்ன? 20 times their HCF. ஏன்னா LCM is always multiples of HCF. LCM is always greater than HCF. So அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? If one of the number is 160, so ஒரு நம்பர் என்ன? 160. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? sum of LCM and HCF 840. Sum of LCM and HCF. Sum of LCM and HCF 840. ஸோ எனக்கு LCM 20 HCFனு கொடுத்துருக்காங்க. அப்போ 20
HCF plus HCF is equal to 840. So 21 HCF is equal to 840. HCF is equal to 840 divided by 21. Cancel பண்ணனா எனக்கு HCF என்ன 40. HCF 40. எனக்கு HCF 40 ஒரு நம்பர் என்ன அப்படின்னா 160, ஒரு நம்பரு 160. ஸோ HCF 40 அப்படின்னா எனக்கு LCM என்ன 800. ஸோ இங்கே போட்டு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு LCM என்ன 800. எனக்கு LCM 800, HCF 40, ஒன் நம்பர் இஸ் 160. அதர் நம்பர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சேம் அதே ஃபார்முலா தான். வாட் இஸ் த அனதர் நம்பர்? ஸோ அனதர் நம்பர் என்ன? ஸோ சம்ம புரியுதில்ல. LCM is 20 times their HCF. ஸோ அதான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஒன் நம்பர் இஸ் 160. LCM HCF ஓட சம்ம 840. சம்மில் கொடுத்தது எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு LCM HCF. ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு LCMங்கிறது 20 times their HCF. ஸோ அப்போ LCMக்கு பதிலாக 20 HCF அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 20 HCF ப்ளஸ் HCFங்கிறது எனக்கு 21 HCF is equal to 840. கேன்சல் பண்ணேன்னா HCF கிடச்சிரும். HCF இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு LCM கிடச்சிரும். அப்போ LCM தெரியும், HCF தெரியும், ஒரு நம்பர் தெரியும், இன்னொரு நம்பர் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய ஃபார்முலா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் LCM into HCF. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு அனதர் நம்பர் என்னங்கிறது கிடச்சிரும். எனக்கு அனதர் நம்பர் என்ன கால்குலேட் பண்ணிட்டீங்களா? 200. எஸ், குட், 200. ஸோ அனதர் நம்பர் 200. ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. The ratio of two numbers is 3:4. The ratio of two numbers is 3:4. And their HCF is 4. And their HCF is 4. The ratio of two numbers is 3:4. And their HCF is 4. And their HCF is 4. Their LCM is. The ratio of two numbers is 3:4 and their HCF is 4. Their LCM is, yes, 48. 48 வருதுல. ஸோ ரேஷியோ நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எடுத்தேன்னா 3x 4x. ஸோ அதோட HCF 4னா எனக்கு x4. x4னா LCM 12x. அப்போ 12 into 4 48. Three numbers are in the ratio 3:4:5. Three numbers are in the ratio 3:4:5. Three numbers are in the ratio 3:4:5. And their LCM is 240. And their LCM is 240. Then the HCF of these numbers is. HCF என்ன? ஸோ 3 நம்பர்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:4:5. 3:4:5. 3:4:5. ஸோ அப்போ 3 நம்பர்ஸ் என்ன? 3x 4x 5x. ஸோ அதுக்கு LCM எடுத்தேன் அப்படின்னா 60x. எனக்கு LCM என்ன கொடுத்துருக்காங்க? 240. எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? 4. எக்ஸோட வேல்யூ 4. ஸோ அப்போ எனக்கு இதுக்கு HCF எடுத்தானே எனக்கு எக்ஸ் என்ன? HCF என்ன? எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது தான் HCF. ஸோ அப்போ HCFங்கிறது என்ன? 4. இது சார் இன்டூன்னு சொல்லலாம். நார்மலாக அதோட இதுக்கு LCM எடுக்கிறவங்க சார் நம்ம சும்மா டேரெக்டாக இன்டூ பண்ணலை. நான் இங்கே LCM எடுத்தேன்னா எனக்கு இதுக்கு காமனான எக்ஸு. அப்போ 3 4 5 காமன் வேல்யூ இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணான்னா எனக்கு திரும்ப 3 4 5 ஒரு டைம் எடுப்போம் 60. அப்போ 60x அப்படிங்கிறது எனக்கு LCM 60xன்னா எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 240. அதிலிருந்து எக்ஸுங்கிறத நான் 4 எடுத்துக்கிறேன். எக்ஸு 4. ஸோ எனக்கு இந்த ரேஷியோவில் இருக்க இந்த வேல்யூ படி பார்த்தா எனக்கு எக்ஸுங்கிறது என்ன? HCF. ஸோ அப்போ எனக்கு HCF என்ன? 4.
புரியுதுல? ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு ரேஷியோ குடுத்துருக்காங்க. நம்பர்ஸா மாத்தும்போது எக்ஸால மல்டிப்ளை பண்றேன். அதுல தான் நான் எல்சிஎம்மும் கால்குலேட் பண்றேன். அதுல தான் ஹச்சிசிஎஃப்பும் கால்குலேட் பண்றேன். அதுல எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 60x. அதுல ஹச்சிசிஎஃப் எடுத்தேன்னா எனக்கு x. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சம்மில் எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 240. அதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறேன். எனக்கு எக்ஸுங்கிறது இந்த இடத்துல என்ன? ஹச்சிசிஎஃப். புரியுது? அது புரியலைங்க. ஓ அப்படிங்களா? அது என்னது? 2 எண்களின் விகிதம். இது புரியுதுல? The ratio of two numbers is 3:4. The ratio of two numbers is 3:4. So two numbers ஓட ratio 3:4. Two numbers எனக்கு 3x 4x. அதோட HCF என்ன? 4. HCF. ஸோ அப்போ 3x 4x தான் எனக்கு 2 numbers. இதோட HCF என்ன? HCF x. 3xக்கும் 4xக்கும் HCF என்ன? x. எனக்கு HCF x. ஸோ இதுக்கு LCM என்ன? 3 × 4 12, 12x. புரியலைங்க மேம்? HCF 4 கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த 4 தான் அந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த எக்ஸுங்கிறதா இந்த இடத்துல என்ன? 4. ஸோ எல்சிஎம் என்ன? 3x 4x 12x. எல்சிஎம் எனக்கு 12x. ஸோ அப்போ 12 இன்ட்டு அந்த இடத்துல எதுக்காக HCF 4 கொடுத்துருக்காங்க? அந்த எக்ஸோட வேல்யூ தான் இந்த இடத்துல 4 அப்படிங்கிறது. ஸோ அப்போ 4 அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 48 அப்படிங்கிறது எல்சிஎம். ஸோ நீங்கள் ரேஷியோ கொடுத்தாங்கனாலே அங்கே கொடுத்துருக்க நம்பர் ரெண்டாவது பட்சம் தான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரேஷியோவை நம்பராக மாற்றுறோன்னா எக்ஸ் எடுக்கிறோம். எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். 3x 4x. அதுக்கு ஹச்சிசிஎஃப் என்ன? அதுக்கு எல்சிஎம் என்ன? ஓகேங்களா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதான் சம்மு. அந்த வேல்யூவை இந்த வேரியபிளோட நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஹச்சிசிஎஃப் கொடுத்தா எல்சிஎம்மும், எல்சிஎம் கொடுத்தா ஹச்சிசிஎஃப்பும் கிடைக்கும். புரியுதுங்களா மேம்? இப்போ இந்த ரேஷியோ சம் கொடுத்தாலே, ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்னா நம்ம ரேஷியோ கொடுத்து நம்பர்ஸ் கேட்டாலே என்ன பண்ணுவோம்? எஸ், ஆமாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்காங்க. ரேஷியோ கொடுத்தாங்கன்னா நம்பராக மாற்றினா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளைடு பை எக்ஸ். ஸோ அப்போது இந்த வேல்யூக்கு ஹச்சிசிஎஃப் என்ன, எல்சிஎம் என்ன? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரேஷியோ கொடுத்து கேட்குறாங்கன்னா அதுக்கு ஹச்சிசிஎஃப் என்ன, எல்சிஎம் என்ன? இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட ஈக்குவேட் பண்ணோன்னா இன்னொரு வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் அது எழுதுது. புரியுதுல எப்படி சால்வ் பண்ணுறோன்னு? டேரெக்டாக தான் 2 ஸ்டெப்பு தான், பெருசாக கஷ்டம். ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோங்கிற ரிலேஷன் வச்சு தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரேஷியோ கான்செப்டில் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸை. புரியுதா புரியலையா? என்னங்க சார்? ஆமாங்க சார், 12க்கும் 16க்கும் 4 தான். எல்சிஎம் எடுத்தோன்னா 48 தான் வரும். சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். The LCM of two numbers is 48. The LCM of two numbers is 48. The LCM of two numbers is 48. The numbers are in the ratio 2:3. The numbers are in the ratio 2:3. The LCM of two numbers is 48. LCM என்ன? 48. Two numbers ஓட ratio என்ன? 2:3. The sum of the numbers is sum of the number. அப்போ எனக்கு இந்த 2 நம்பர்ஸுங்கிறது என்ன? 2x 3x 2x 3x. இதோட HCF என்ன? x. LCMனா 6x. LCM என்ன? 6x. அப்போ எனக்கு 6x அப்படிங்கிறது என்ன? 48. 6x 48னா எக்ஸுங்கிறது எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் வேல்யூ 8. எக்ஸ் வேல்யூ 8. ஸோ அப்போ எனக்கு 2x 3x. 2 × 8 16. 3 × 8 24. இதோட சம் என்ன? 14.
ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 48 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:3. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2:3ங்கிறது ரேஷியோ. அப்போ ரேஷியோ கொடுத்தா நம்பர்ஸாக மாற்றினா மல்டிப்ளைடு பை எக்ஸ். எக்ஸை வச்சு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணானா இங்கே எல்சிஎம் எனக்கு 48 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம்ங்கிறது எனக்கு ஆக்சுவலாக இந்த ரேஷியோ படி எனக்கு எல்சிஎம் என்ன 6x. ஸோ அதிலிருந்து நான் எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டேன்னா எனக்கு 2 நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த இடத்துல எதுக்காக எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க? எதுக்காக கொடுக்குறாங்க? எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நம்ம எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்டாலோ நம்பர்ஸ் கேட்டாலோ நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுதுல? இந்த சம் புரியுதுல? ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் which can be used to measure exactly the length. Find the greatest possible length. Find the greatest possible length which can be used to measure. Which can be used to measure exactly the length. Exactly the length. 4 meter 95 centimeter. 4 meter 95 centimeter. 4 meter 95 centimeter. 9 meter 9 meter and 16 meter 65 centimeter. 16 meter 65 centimeter. Find the greatest possible length which can be used to measure exactly the length 4 meter 95 centimeter, 9 meter and 16 meter 65 centimeter. 16 meter 65 centimeter. So இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? Find the greatest possible length. ஸோ எந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலை வச்சு நான் மெஷர் பண்ணேன்னா இப்போ 3 காமனாக நான் மெஷர் பண்ணி முடிக்க முடியும் பொதுவாக. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த். ஸோ அங்கே நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு வந்து மீட்டர் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எனக்கு சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ சென்டிமீட்டர்? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ கொடுத்துருக்க எல்லா வேல்யூவும் எனக்கு சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்காங்க. 4 meter 95 centimeter, 9 meter 16 meter 65 centimeter. Yes, 495. Second one 9 meter 900 1665 1665. அப்போ இந்த 3மே என்ன வேல்யூக்கு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்? மீட்டர் எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த். 3 சென்டிமீட்டரில் ஒரு கிளாத் இருக்குது அப்படின்னா ஸோ எந்த அதிகபட்சமாக எந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நான் 3யுமே சேம் டைமில் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? நான் எல்சிஎம் ஆர் ஹெச்சிஎஃப்? இல்லை, நீங்கள் நான் ஹெச்சிஎஃப் தப்புன்னு சொல்லுங்க மேம். எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் தான். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? நான் நேற்றே சொன்ன அந்த மெஷர்மெண்ட் கப் வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ 3 பொதுவாக நான் எந்த பொதுவாக காமன் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சுனால என்ன 3யுமே பொதுவான ஒரு அளவுகோலை வச்சு நான் அளக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப். அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு வேல்யூ சொல்லுங்கள். ஹெச்சிஎஃப் 495 900 1665 ஹெச்சிஎஃப் 15 சென்டிமீட்டர். கரெக்டாக செக் பண்ணுங்கள் சார். 45 தாங்க மேம், செக் பண்ணிக்கோங்க. 45 என்ன மிஸ்டேக் பண்ணீங்க சார்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஏன்னா நான் சென்டிமீட்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 45 சென்டிமீட்டர். எஸ், எல்சிஎம் எடுக்கணும். ஏன் எல்சிஎம் எடுக்கணும்?
அவங்க திரும்ப 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 சுற்றி சுற்றி வருவாங்க. ஒரு விஷயம் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இங்கே ரிப்பீட் ஆகுமா இந்த இடத்துல? ரிப்பீட் ஆகக்கூடிய இடத்துல எல்சிஎம் மல்டிபிள் அதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ காமன் இந்த இடத்துல எந்த காமன் மெஷர்மெண்ட் வச்சு மெஷர் பண்ணுறீங்க? இந்த இடத்துல எல்சிஎம் சாரி ஹச்சிசிஎஃப். அதே மாதிரி இந்த டிராஃபிக் லைட்ஸ் வச்சு சம்மு கேட்பாங்க. எப்போ ஒரு லைட்டும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் இடைவெளியில் மாறி மாறி எரியும். 3 லைட்ஸும் எப்போ சேம் டைமில் 3ம் ஒரே நேரத்தில் எப்போ வந்து எரியும், அதுக்கு என்ன எந்த மணி நேரத்தில் எரியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன கண்டுபிடிப்போம்? ஸோ சேஞ்ச் ஆகி எரியும். ஒரு இதுக்கு 10 மினிட்ஸ் கேப் இருக்கும், ஒரு இதுக்கு 20 மினிட்ஸ், ஒரு இதுக்கு 30 மினிட்ஸ் கேப் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன எடுப்போம்? எல்சிஎம் எடுத்தோன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ அதுதான் என்ன, அந்த மணி நேரத்தில் அந்த டிராஃபிக் லைட் 3மே ஒரே நேரத்தில் எரியும். அதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அது நிறைய சம்ஸ் இப்போ பார்ப்போம். ஓகே, இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் which on dividing which on dividing 1657 and 1657 and 2037 leaves the remainders. Find the greatest number which on dividing 1657 and 2037 leaves remainder 6 and 5 respectively. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் which on dividing 1657 2037 leaves the remainders 6 and 5 respectively. அப்படின்னா அதோட மீனிங் என்ன? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் which on dividing, ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை வச்சு இந்த 2 நம்பரையும் நான் டிவைட் பண்ணும் போது ஸோ எனக்கு இதில் ரிமைண்டர் 6ம் இதில் ரிமைண்டர் 5ம் எனக்கு கிடைக்குது. ஓகே, புரியுதுல? ஸோ டிவிடெண்ட், டிவிசர், ஸோ ரிமைண்டர், ஸோ குவாஷன்ட் என்ன 4 என்னங்கிறது தெரியும்ல? ஏன்னா இப்போ ஒரு மெத்தட் டிவிடெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, டிவிஷன் மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் தான் போட போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? ஸோ இதோட நேம் என்ன? கோஷன். இது ரிமைண்டர். இங்கே இருக்கக்கூடியது டிவைசர். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ டிவிடெண்ட். ஸோ அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லுவேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்மை பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல டேரெக்டாக எனக்கு கேட்டிருக்கலாம், இந்த 2 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு டேரெக்டாக கேட்டிருக்கலாம். ஓகே, ஆனால் இந்த இடத்துல சின்னதாக என்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, நான் ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணும் போது எனக்கு ரிமைண்டர் கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிடணும்னா, இந்த ரிமைண்டரை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருமா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ நான் 2 நம்பர் வந்து இப்படி தொடுறது இப்படி சுற்றி தொடுற மாதிரி சம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த இடத்துல நம்ம இதை மைனஸ் பண்ணாமல் உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஆன்சர் வராது. ஸோ எனக்கு 1657 2037ங்கிற நம்பரை காமனாக 2யுமே ஒரு நம்பரை வச்சு நான் டிவைட் பண்ணும் போது எனக்கு ஃபஸ்ட்டு நம்பருக்கு ரிமைண்டர் 6ம் செகண்ட் நம்பருக்கு 5ம் வருது. அப்போ அந்த நம்பர் கரெக்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா இதில் 6 இருக்கக்கூடாது, இதில் 5 இருக்கக்கூடாதுன்னா மீனிங். அதானே அதோட மீனிங்கு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதா புரியலையா? புரியுதுங்கிற மாதிரியே சொல்ல மாட்டேங்கிங்க, புரியாதுங்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிங்களே சார். நீங்கள் சொல்கிறதா அப்படி இருக்குங்க சார். ஒரு 2 நம்பரை நான் ஒரு காமனான ஒரு வேல்யூ வச்சு டிவைட் பண்ணனா அதோட அதை என்ன நேமால் சொல்லுவோம்? காமனாக டிவைட் பண்ணுறோன்னா எல்சிஎம்மா ஹச்சிசிஎஃப்பா? ஹச்சிசிஎஃப். நான் தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரொம்ப சின்ன நம்பரை வச்சு எல்சிஎம்னா இதுதான், ஹச்சிசிஎஃப்னா இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியதுங்கிறதுக்கு நேற்று சொன்னதுக்கு ரீசன் அதான். ஸோ இந்த இடத்துல அதோட மீனிங் என்ன? ஹச்சிசிஎஃப். நான் ஹச்சிசிஎஃப் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இந்த 6 இருக்கக்கூடாது, இந்த 5 இருக்கக்கூடாது. ஆமாம் தானே? ஏன்னா அதுக்கு ரிமைண்டராக தான் எனக்கு வருது. ஸோ அப்போ இதை நான் 6 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்? 1651. ஸோ இங்கே 5 மைனஸ் பண்ணிட்டேன்னா 2037
2032 2032 இந்த ரெண்டுக்கும் find the greatest என்ன கேட்டிருக்காங்க find the greatest number which on dividing 1657 and 2037 leaves the remainder 65 respectively. அப்போ ஒரு ஈச் கேஸ்லேயும் எனக்கு இங்கே 6ம் 5ம். ஸோ அப்போ இதுக்குரிய HCF என்ன அதான் கொஷின் புரியுதுல கொஷின் புரியலையா? இந்த ஒரு பெரிய வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம HCF கண்டுபிடிக்க முடியும்? சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா HCF அப்படிங்கிறது 37 அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா? 37 தான் இல்லை இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நோட் பண்ணிக்காங்க. division method ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது தெளிவாக புரியும். டிவிஷன் மெத்தட். If we have to find the HCF of two given numbers, divide the large number by the smaller one. அதோட மீனிங் என்ன? divide the large number by the smaller one. ஓகேவா? நான் ஒன்றா சொல்ல இங்கே எழுதுகிறேன். நம்ம பார்த்துக்காங்க அப்படியே. ஸோ ரெண்டு பெரிய வேல்யூ கொடுத்து HCF கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைட் த லார்ஜ் நம்பர் பை த ஸ்மாலர் ஒன். ஸோ செகண்ட் ஒன். நவ் divide the divisor by the remainder. ஸோ நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 1 into 1651 ரிமைண்டர் எனக்கு என்ன? 381. ஸோ நம்பர் சொல்லுங்க. 2032. ஸோ லார்ஜஸ்ட் நம்பரை ஸ்மாலர் நம்பரால் டிவைட் பண்ணுறேன். 1651. ஸோ எனக்கு ரிமைண்டர் என்ன? 381. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நவ் டிவைட் த டிவிசர் பை த ரிமைண்டர். எனக்கு இந்த டிவிசர் எது? 1651 by remainder. So next, repeat the process of, அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. repeat the process of dividing the preceding number by the remainder. Dividing the preceding number so 4200 124. Okay, 1.24 remaining 127. so last என்ன நோட் பண்ணீங்க? repeat the process of dividing the preceding number by the remainder. Last obtained till 0. Till 0 is obtained as remainder. So again நான் என்ன பண்றேன்? 381 எதால டிவைட் பண்றேன்? 127. ஸோ 127 எனக்கு 3. ஸோ ரிமைண்டர் என்ன? 0. எனக்கு இந்த HCFங்கிறது கடைசியாக இருக்கக்கூடிய டிவிசர் என்னவோ எனக்கு அதுதான் HCF. புரியுதுல? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. டிவைட் த லார்ஜ் நம்பர் பை ஸ்மாலர் ஒன். ஸோ லார்ஜ் நம்பர் பை ஸ்மாலர் ஒன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட். Now that divide the divisor by the remainder. So divisor by the remainder. Repeat the process until the 0 remainder வர வரைக்கும் அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். இங்கே எனக்கு 127 வந்துச்சு. அகைன் டிவிசரை வச்சு நான் டிவிசர்
டிவைடட் பை ரிமைண்டர். எனக்கு அங்கே 0 வந்துருச்சு. லாஸ்ட்டாக டிவிசராக எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ எனக்கு அதுதான் HCF. அப்போ இந்த 2 நம்பர்ஸோட HCF என்ன? 127. புரியுதுல? இந்த சம் கேட்டு ஒரு பெரிய நம்பருக்கு நம்ம 2 நம்பர்ஸோ 3 நம்பர்ஸ்க்கோ நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா அது இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். த்ரீ நம்பர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா 3 நம்பர்ஸ். ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசிங்கிறது 3 நம்பர்ஸ் இருக்குன்னா ஏதாவது 2 நம்பருக்கு ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? எனி 2 நம்பர் ஏதாவது 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிட்டு, இப்போ ஏபிக்கு நீங்கள் HCF கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா HCF. ஸோ அகெயின் அந்த HCFக்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 3 நம்பர்ஸ் கூடிய HCF உங்களுக்கு கிடைச்சிடும். எப்போ ஈஸியாகும் நமக்கு? எப்போ ஈஸியாகும் சொல்லுங்கள் சார். சொல்கிறாங்க. எப்போ சார் ஈஸியாகும்? ப்ராக்டிஸ். சொல்லுங்க மேம். இப்போ 3 நம்பர்ஸ் அப்படின்னா எனி 2 நம்பர்ஸ் நீங்கள் ஏபி கண்டுபிடிக்கலாம், பிசி கண்டுபிடிச்சிக்கலாம், ஏசி கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மூணு தான் வரும் அதில் பாசிபிலிட்டி. ஏபி ஆர் பிசி ஆர் ஏசி ஏதாவது 2 நம்பருக்கு அதில் நீங்கள் HCF கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒரு வேல்யூ வரும் HCF. சேம் இதே மெத்தடில் சின்ன நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிரும். டேரெக்டாகவே நம்ம ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மோர் தேன் 3 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு இன்னும் ஒரு சின்ன மெத்தடும் இருக்குது. ஸோ அது இப்போ நான் என்னென்ன வேல்யூஸ் பண்ணேன்? 1657 2037. அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? மைனஸ் பண்ணிட்டோன்னா 5 6 5 தானே மைனஸ் பண்ணணும். ரெஸ்பெக்டிவ்லி 6 and 5 மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன வேல்யூ வரும்? 1651 2032. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் 381. ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணலாம். ஸோ 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 108 127 114 105. ஸோ இதோட மல்டிபிளாக இது இருக்கணும். ஆமாம் தானே? இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக இதோட ஃபேக்டராக இங்கே ஏதாவது ஒன்று இருக்கணும். இதோட ஃபேக்டராக இங்கே என்ன ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் இப்போ இங்கே பார்த்தேன்னா 381 30 324. அகைன் எனக்கு 4 போகாது, அது ஃபேக்டராக வராது. 114 பார்த்தாலும் 300 330 342 அகைன் ரிமைண்டர் இருக்கும். 105 எடுத்தாலும் எனக்கு வராது, 315. 127 நான் எனக்கு டேரெக்டாக ஆப்ஷன் வச்சு ஜஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு மட்டும் ஆப்ஷன் வச்சு எடுக்கலாம். இதை ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணுறது. இது செகண்ட் ஒன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்? மெத்தடை வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ சம்மு நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க, இதே மாதிரி 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு HCF கேட்குறாங்கன்னா ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி போட்டுக்கலாம். சால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. இந்த ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட். புரியுதுல? இந்த மெத்தட் புரியுதுல? டிவிஷன் மெத்தட் புரியலையா? greater one by smaller one. So divisor by remainder till the 0 become 0 அப்படிங்கிறது ரிமைண்டராக வர்ற வரைக்கும். ஸோ லாஸ்ட் வரை என்ன பண்ணணும்? ஸோ டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக எனக்கு டிவிசர் என்ன வேல்யூவாக இருக்கோ அதான் எனக்கு என்ன. ஸோ சம்மில் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி குவாஷன்ட் எடுத்து நம்ம HCF அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஸோ அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவசர கோளாராக எழுதிட்டோம் அப்படின்னா தப்பாக போயிடும். ஸோ டிவிசர் அப்படிங்கிறது நமக்கு HCF. ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். Find the greatest number. Find the greatest number which will divide which will divide which will divide 2112 2112 2792. ஸோ இப்போ நீங்கள் தான் சால்வ் பண்ண போறீங்க. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். 2112 2792
leaving the remainder 4 in each case. Leaving the remainder 2112 2792. 2792. Leaving the remainder 4 in each case. Leaving the remainder 4 in each case. அப்போ ரெண்டுமே எனக்கு அங்கே வந்து ரெஸ்பெக்டிவ்லி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இங்கே ரிமைண்டர் ஒரே வேல்யூ தான். என்ன வேல்யூ? 4. ஸோ இப்போ நான் 4 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 4 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2108. ஸோ 4 மைனஸ் பண்ணால் 2788. 2788. ஸோ இது ஆக்சுவலாக ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 68 70 65 66. இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா எனக்கு 680 டேரெக்டாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேல்யூ? 68. நீங்கள் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். அதுதான் ஆப்ஷன்லேயே இருக்குங்க சார். எதுக்கு சார் அதை வர போக சொல்றீங்க? Find the least number. Find the least number which is exactly divisible by. Which is exactly divisible by 32, 36, 32, 36, 45, 45, 60 and 80. So the numbers மட்டும் சொல்லுங்க. 32, find the least number which is exactly divisible by. Find the least number which is exactly divisible by. Find the least number which is exactly divisible by 32, 36, 45, 60 and 80. 32, 36, 45, 60 and 80. So என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு தெரியல. என்ன கண்டுபிடிக்கணும்? உங்ககிட்ட பதில் கேட்குறேன். எல்சிஎம் ஆர் ஹச்சிசிஎஃப்? எல்சிஎம் ஆர் ஹச்சிசிஎஃப்? எல்சிஎம் தான். ஆக்சுவலாக மீனிங் என்ன? ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை. எதால் டிவைட் ஆகணும்? இந்த எல்லா நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆயிடணும். ஒரு நம்பர் இந்த எல்லா நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். அப்போ இந்த எல்லா நம்பர்ஸையும் விட அது சின்ன நம்பராக இருக்குமா பெரிய நம்பராக இருக்கணும்? பெரிய நம்பராக தான் இருக்கும். அப்படின்னா அதோட மீனிங் என்ன? ஆக்சுவலாக அதோட மீனிங் என்ன? 32, 36, 45, 60, 80 இதோட மல்டிபிள்ஸ் தான் எழுதிட்டே போகிறேன். இதோட மல்டிபிள்ஸ் தான் எழுதிட்டே போகும்போது அதுக்கு காமனான லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன? அதான இதோட மீனிங். அதான் கேட்குறாங்க. அந்த வேல்யூ தான் என்ன ஆகும்? இந்த எல்லா வேல்யூவாலையும் டிவைட் ஆகும். இதோட மல்டிபிள்ஸ் நான் எழுதும் போது ஸோ இதில் எல்லா வேல்யூவாலையும் டிவைட் ஆகணும்னா அது எல்லாத்துலேயுமே எனக்கு காமனான வேல்யூவாக இருக்கக்கூடியது. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 32, 36, 45, 60, 80. ஸோ இதுக்கு எல்சிஎம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க. நம்பர் 32, 36, 45, 60 and 80. ஸோ அந்த நம்பர் 14, yes, 1440. 1440.
last count 4 2 sorry 8 10 1 enter. So the number என்ன 1440. So next sum. புரியுதுல எந்த இடத்துல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், எந்த இடத்துல ஹச்சிஎஃப் கால்குலேட் பண்ணுன்ட்டு. So next sum. Find the least number which when divided by 6 7 6 7 8 9 8 7 8 9 and 12 leave the same remainder 1 in each case. Leaves the same remainder 1 in each case. Leaves the same remainder 1 in each case. So 6 7 8 9 6 7 8 9 12 6 9 8 9 12. ஸோ இது எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும். அந்த நம்பர் இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். ஆனால் டிவைட் ஆகும்போது என்னவாகும், ரிமைண்டர் என்னவா இருக்கும், 1 இருக்கும். ஸோ அப்படின்னா இதோட மீனிங் என்ன, அந்த எல்சிஎம்ல வரக்கூடிய நம்பர் ப்ளஸ் 1 இருக்கும். அதான மீனிங். புரியுதுல, சம் என்னன்னு புரியுதுல. அந்த 1 ரிமைண்டரை விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அது 1 இல்லை அப்படின்னா அது எல்லா வேல்யூவாலையும் டிவைட் ஆகும்னா என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கும். அது ரிமைண்டர் அந்த நம்பர் 1 கொடுக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கணும், இதோட எல்சிஎம் ப்ளஸ் 1 இருக்கணும். இதோட 1 ஆட் ஆகக்கூடாது, உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6 7 8 9 12. லீவ்ஸ் த ரிமைண்டர் இன் ஈச் கேஸ். அந்த எக்ஸுங்கிற நம்பரை 6ஆலையும் 7 8 9 12 அந்த நம்பர் என்ன எனக்கு தெரியாது. ஒரு வேல்யூவாலையும் எனக்கு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னவா இருக்கும், 1 இருக்கும். ஸோ அப்போ அந்த நம்பர் அப்படிங்கிறது எல்சிஎம் ப்ளஸ் 1, அதான் அதோட மீனிங். புரியுதுல சம் என்னன்ட்டு? புரியலைங்களா சார், புரியலைங்களா? நான் நம்பரே எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 504ங்கிறதா நம்பர், ஓகேங்களா? 505. ஸோ நான் 6ஆல் 7 8 டிவைட் பண்ணுறேன். 6 7 8ஆல் டிவைட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ ரிமைண்டர் என்ன வருது, 1. அந்த 1 இல்லை அப்படின்னா 504 அது என்னவா இருக்கும். ஸோ இதுலேயும் நான் கேன்சல் பண்ணேன்னா ரிமைண்டர் 1. அப்போ எனக்கு என்னவா இருக்கணும், 504. ஸோ இதுலேயும் ரிமைண்டர் 1. ஸோ அப்போ 504. இந்த மாதிரி ஈச் கேஸ்லேயும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 கொடுக்கும். அப்போ எனக்கு எக்ஸாக்டாக அந்த எல்சிஎம் என்ன, எக்ஸாக்டான எல்சிஎம் என்ன, 504 தான். ஆனால் ரிமைண்டர் 1 கொடுக்குற மாதிரியான நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ரிமைண்டர் 1 கொடுக்கும்னா எல்சிஎம்மோட 1 ஆட் பண்ணிக்கிறணும், ஓகேங்களா? புரியுதுல? அப்போ அதுக்குரிய எல்சிஎம் கண்டுபிடிங்க. நானே சொல்லிட்டேன், இதான் ஆன்சர் 504. அப்போ 504 லீவ்ஸ் த ரிமைண்டர் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ +1 505.
505. Find the smallest number which when increased by 10. Find the smallest number which when increased by 10 is completely divisible by which when increased by 10 is completely divisible by 12, 15, 18, 12, 15, 18, 20, 24. 2024 அங்க என்ன பண்ணோம், ரிமைண்டர் வருது அப்படின்னா ஆட் பண்ணும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, find the smallest number which when increased by 10 is completely divisible by 10. இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், 10 மைனஸ் பண்ணணும். மீனிங் புரியுதா? எக்ஸாக்டா எல்சிஎம் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே 504 எடுத்துக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, இது வந்து 10 இன்க்ரீஸ் ஆன நம்பர், அதுதான் 504. அதுதான் எல்லாத்தையும் எக்ஸாக்டா டிவிசிபிள் பண்ணோம்னா அந்த 10 ரெடியூஸ் ஆன நம்பர் என்னங்கிறதா கொஸ்டின். நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த சின்னது தான் நம்ம சால்வ் பண்ணாலும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எல்சிஎம் தான் இருக்கும். 10 மைனஸ் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரிமைண்டர் வருது அப்படின்னா ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆனாதான் அந்த வேல்யூ டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எல்சிஎம்ல இருந்து மைனஸ் பண்றோம். இது நீங்க மனப்பாடம் பண்றதுக்காக சொல்லல. இது என்னன்னு புரியுதுல, ஏன் மைனஸ் பண்றோம் ஏன் பிளஸ் பண்றோம் புரியுதுல, புரியுதா இல்லையா சார்? புரியுதா மேம்? கேட்கவே வேணாம், புரியுதுங்க சார் அப்படின்னு சொல்றீங்களா? புரியுதுங்க சார்? ஓகே. அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வருது, எல்சிஎம் 360 மைனஸ் 10 350. அந்த நம்பர் என்ன 350. அதோட 10 ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும், சம்ம நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்க. ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் when increased by 10. அந்த நம்பரோட 10 நீங்கள் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எல்லா நம்பரையும் எக்ஸாக்டாக டிவிசிபிள் பண்ணும். அதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். அதில் 10 மைனஸ் பண்ணிடுறேன். அதை தான் உங்கள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 10 ஆட் பண்ணனா எக்ஸாக்டாக அந்த நம்பர் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். ஸோ சிம்பிளானா ரிமைண்டர் கொடுத்தா மைனஸ், சாரி ரிமைண்டர் கொடுத்தா ப்ளஸ். ஸோ இன்க்ரீஸுங்கிற அந்த வேர்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோம். நம்ம ஆனால் கரெக்டாக ரீட் பண்ணிக்கணும். த எல்சிஎம் அண்ட் ரேஷியோ ஆஃப் 4 numbers ஆர், ஒரு 5 நம்பர் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குற, அதை நோட் பண்ணிக்காங்க. The LCM and ratio of 4 numbers are 630 and 630 and 2:3:5:7 2:3:5:7 2:3:5:7 2:3:5:7 respectively. The difference between the greatest and the least numbers is, the difference between the greatest and least numbers is, the difference between the greatest and least numbers is, if HCF of, if second sum is solve பண்ணல practice-காக, if HCF of P and Q is X, if HCF of P and Q is X,
P and Q is X, P and Q is X, and Q is equal to XY, and Q is equal to XY, and Q is equal to XY. Then the LCM of P and Q is, then the LCM of P and Q is, the LCM of P and Q is, the LCM of P and Q is. The HCF and LCM of two numbers are, the HCF and LCM of two numbers are 84 and 21 respectively. The HCF and LCM of two numbers are 84 and 21 respectively. 84 and 21 respectively. If the ratio of the two numbers is, 1:4, if the ratio of the two numbers is 1:4, then the larger of the two numbers is, then the larger of the two numbers is, find the HCF and LCM of, 0.63, 1.05, 2.1. Find the HCF and LCM of 0.63, 1.05, 2.1. The HCF of 1.75, 5.6, 1.75, 5.6 and 7. 1.75, 5.6 and 7. The HCF of 2923 and the HCF of 2923 and 3239. So next sum, the HCF of 3556, the HCF of 3556, the HCF of 3556 and 3444. 3444. 3444. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க.